கஸ்தூரி. शिवं शंकरं கணேசனே, வாங்கண்ணே. எப்படி இருக்கீங்க? நான் இருக்கிறது இருக்கட்டுமா, நீ எப்படிமா இருக்க? நான் ஒரு பாதுகாப்பான இடத்துல தான் இருக்கேன். பாதுகாப்பான இடம்னா எங்கம்மா? உன்னை தேடி நானும் அப்பாவும் எங்கெங்கயோ அலைஞ்சோமா. நீ செல்ல கூட யூஸ் பண்ணல போல இருக்கு. உன் நம்பருக்கு பல தடவை ட்ரை பண்ணி பார்த்தமா. இப்ப கூட நீ எனக்கு போன் பண்ணி சொல்லனா என்னால உன்னை பாத்திருக்கவே முடியாதுமா. உன்னை பார்க்காம உங்க அப்பா ரொம்பவே கலங்கி போயிட்டாருமா. அப்பாவுக்கு தான் என் விஷயம் எதுவும் தெரியாது. என்ன அவரு எதுக்காக என்ன தேடணும்? அப்பாவுக்கு திரு இறந்த விஷயம் தெரிஞ்சு போச்சுமா. அவரு நீ இருந்த வீட்டை போய் பாத்திருக்காருமா. அந்த வீட்டை வித்தாச்சுன்னு சொல்லிருக்காங்க. அப்படியே அவர் என் வீட்டுக்கு வந்து கஸ்தூரி பத்தின விஷயம் எல்லாம் எனக்கு தெரியும்னு சொன்னாங்க. நான் அதை தப்பா புரிஞ்சுக்கிட்டு எல்லாத்தையும் உளறி கொட்டிட்டேன். என் மேலதாமா தப்பு. என்ன நீங்க எங்க அப்பாவால தாங்க முடியாதுன்னு தானே அவர்கிட்ட இந்த விஷயத்தை இத்தனை நாளா மறைச்சு வச்சிருந்தேன். அவர் பார்வையில பட்டா அவருக்கு விஷயம் தெரிஞ்சிடும் தானே. யார் பார்வையிலயும் படாம நான் இருக்கேன். சாரி கஸ்தூரி. பரவாயில்ல, என்னால முடிச்ச வரைக்கும் இந்த விஷயத்தை சொல்லாம மறைக்கணும்னு பார்த்தேன். அது உங்க மூலமா அப்பாவுக்கு தெரிஞ்சு போயிடுச்சு. கஸ்தூரி, நீ இப்போ எங்கம்மா இருக்க? நான் செல்வோன்னு ஒரு கல்யாண கான்ட்ராக்டர் வீட்டுல இருக்கேன்னா. அவருக்கு 3 தங்கச்சிங்க இருக்காங்க. அவங்க கூட தான் நான் இருக்கேன். நானும் அவங்க கூட கல்யாண வேலைகளுக்கு போயிட்டு இருக்கேன். என்னம்மா இது? நீ கம்ப்யூட்டர் ஃபீல்ட்ல எவ்வளவு பெரிய ஆளா இருந்த, நீ போய் கல்யாண வீட்டுல வேலை செய்றியா? நீ நம்ம வீட்டுக்கு வந்திருக்க கஸ்தூரி. மறுபடியும் நம்ம ஒரு கம்பெனி ஆரம்பிச்சிடலாம். வேண்டாண்ணா, இனிமே நான் யாருக்காக வாழணும், எதுக்காக சம்பாதிக்கணும்? இப்ப இருக்கிற இடத்துல போட்டியோ பொறாமையோ கிடையாது. உண்மையான அன்பு இருக்கு. அங்க நான் நிம்மதியா இருக்கேன்னா. ராம் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி என் வீட்டுக்கு வந்திருந்தாமா. அவன் ஹாஸ்பிட்டல்ல உடம்பு முடியாம இருந்ததுல நீதான் அவனை நல்லபடியா பாத்துக்கிட்டியா? ஆமாண்ணா, அவருக்கு அப்ப கண்ணுல அடிபட்டு பார்க்க முடியாம இருந்தாரு. நான் தான் அவரை கவனிச்சுக்கிட்டேன்னு கூட அப்ப அவருக்கு தெரியாது. உனக்கு கல்யாணம் ஆகி இத்தனை வருஷமா நீ அவன் பக்கத்துல இருந்தும் கூட அவனுக்கு தெரியாம தானமா இருந்தான். ஆரம்பத்துல நான் பக்கத்துல இருந்ததை அவர் விரும்பல. இப்ப அவரை பார்க்கவே நான் விரும்பலண்ணா. அதனாலதான் அந்த டாக்டர் வீட்டை விட்டு நான் வெளியே வந்தேன். நான் அவருக்கு சர்வீஸ் பண்ணது கூட பாசத்துல பண்ணலன்னா, அத ஒரு கடமையா நினைச்சுதான் பண்ணேன். கணேசனா, இப்ப அப்பா எப்படி இருக்காரு? இந்த அதிர்ச்சி அவரால் எப்படி தாங்கிக்க முடிச்சது? அவர் பாவமா ரொம்ப நொந்து போயிட்டாருமா. திரு இறந்த விஷயத்தை கேள்விப்பட்டு உன்னை எப்படியாவது பார்க்கணும்னு துடிச்சாருமா. இப்போ அவர் தன வீட்டுல தான் இருக்காருன்னு நினைக்கிறேன். நீ ஒரு தடவை அப்பாவை போய் பாத்துரு கஸ்தூரி. எனக்கு அவரை பார்க்கணும்னு ஆசையா தான் இருக்கு. ஆனா இப்ப வேண்டாண்ணா. என்ன பார்த்தா அவர் ரொம்ப எமோஷனல் ஆயிடுவாரு. அதை என்னால தாங்கிக்க முடியாது. நான் இப்ப எங்க இருக்கேன்னு கூட அவருக்கு தெரிய வேண்டாம்.
பார்க்கணும்னா நான் எங்க வந்து பார்க்கிறது கஸ்தூரி? நானே உங்களை காண்டாக்ட் பண்றேன்னா நீங்க தான் எங்க அப்பாவை ஜாக்கிரதையா பாத்துக்கணும். காலம் எல்லா காயத்தையும் மாத்தும் சொல்வாங்க. கொஞ்ச நாள் போன பிறகு நானே அவரை பார்க்க வரேன்னா திருமண மண்டபம் அட்வான்ஸ் கொடுத்தாச்சு, காய்கறி கொடுத்தாச்சு, மளிகை சாமான் கொடுத்தாச்சு, டெக்கரேஷன் கொடுத்தாச்சு, வீடியோ போட்டோ பாதி தான் தரணும், சரியாவே எடுக்கல. சமையல், பிளேட்டு, வாழை மரம், காரு கொடுத்தாச்சு. ஓகே. பொற்கொடி 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 சீக்கிரம் மாமா. அண்ணே, பொற்கொடி எங்கம்மா? 3 பேரும் கோயிலுக்கு போயிருக்காங்க. கோயிலுக்கு போயிருக்காங்களா? உன்னை விட்டா போனாங்க, ஏன் நீ போலியா? நான் காலையிலேயே போயிட்டு வந்துட்டேன். இப்போ உங்களுக்கு என்ன வேணும்னு? அது ஒண்ணு இல்ல கஸ்தூரி, இந்த பணத்தை எடுத்து உள்ள வைக்க தான் கூப்பிட்டேன், நீயே வச்சிர. அண்ணே, நான் உங்ககிட்ட ஒண்ணு கேட்கலாமா? கேளுமா. தங்கச்சின்னு நினைச்சு என்கிட்ட கேக்குறேன்னு அன்னைக்கு சொன்னீங்களே, அதே உரிமையில தான் நான் இப்ப உங்ககிட்ட கேக்குறேன். பரவாயில்ல, கேளுமா. நீங்க ஏன் இன்னும் கல்யாணம் பண்ணிக்காம இருக்கீங்க? என்ன கேள்விமா இது? வயசுக்கு வந்து 3 தங்கச்சியை வச்சுக்கிட்டு நான் எப்படி கல்யாணம் பண்ணிக்க முடியும்? ஊர் உலகம் என்ன தப்பா பேசாது? உங்களுக்கு கல்யாணம் ஆகுற வரைக்கும் உங்க தங்கச்சிங்க கல்யாணம் பண்ணிக்க மாட்டாங்க. ஏன் அப்படி? 3 பேரு கல்யாணத்தை பண்ணிக்கிட்டு போயிட்டா அப்புறம் உங்களுக்கு கல்யாணம் ஆகாதுன்னு அவங்க நினைக்கிறாங்க. நான் ஆம்பளமா, கல்யாணம் பண்ணிக்காம கடைசி வரைக்கும் இப்படியே எடுத்துருவேன். அப்படி எதுவும் ஆயிடக்கூடாதுன்னு தான் பொற்கொடி இந்த முடிவுக்கு வந்திருக்கா. உங்களுக்கு ஒரு கல்யாணம் ஆயிட்டா அண்ணனும் அண்ணியும் சேர்ந்து நமக்கெல்லாம் கல்யாணம் பண்ணி வச்சிருவாங்கன்னு அவங்க நினைக்கிறாங்க. அவங்க நினைக்கிறது சரிதான், ஆனா எனக்கு வர பொண்டாட்டி நல்லவளா இல்லாம என் தங்கச்சிங்களை பத்தி கவலைப்படாதவளா இருந்தா என்னமா பண்ண முடியும்? நல்ல உங்களுக்கு எல்லாமே நல்லபடியா தான் அமையும். நீங்க முதல்ல ஒரு கல்யாணம் பண்ணிக்கங்க, அப்புறம் உங்க தங்கச்சிங்களுக்கு வரிசையா கல்யாணம் ஆயிடும். அதுக்கு நான் கேரண்டி.